கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2026 இந்த நாளுக்கான வேத வசனத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு தெரிவிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற காரியம் சபையாய் இருக்கிற சபை விசுவாசிகளாய் இருக்கிற நாம் கர்த்தருக்குள்ளாக எப்படியாய் காணப்பட வேண்டும். ஒரு சபையிலே இணைந்திருக்கின்றோம், சபைக்குள்ளாக இருக்கின்ற. ஏன்னா இந்த இடத்திலே பவுல் பிலிப்பியர் சபைக்கு அவர் ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அந்த நிருபத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை அந்த சபை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்று பிலிப்பி சபைக்கு மாத்திரமல்ல, சபை விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பேசுகிறதை நாம் செவி கொடுத்து கேட்டதன்படி நடக்க நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதில் 4 காரியங்களை நான் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். முதலாவது காரியம், தாழ்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 3:12வது வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நாம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம் என்று எண்ணாமல், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் எந்த சபையில் இருக்கின்றவர்களாய் இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் நாம் கர்த்தருக்குள் இருக்கின்ற நாம் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல், எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக அவரால் நான் பிடிக்கப்பட்டேன், எந்த இலக்கை நோக்கி நான் ஓடுவதற்கு பிடிக்கப்பட்டேன் என்ற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்ப நம் வாழ்க்கையில் பவுல் தாழ்மையாயிருந்து அவர் சபைகளை நடத்துவதையும் சபைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. 2வது, இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு அநேக வேலைகளை குறித்து இலக்குகள் உண்டு, நம்முடைய தேவைகளை குறித்து இலக்குகள் உண்டு. நாம் போய்கொண்டு இருக்கின்ற வேலையிலே ஒரு இலக்கை கொடுத்துதான் அவர்கள் உங்களுக்கு ஊதியத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக சபைக்கு வருகின்ற நாம், சபை விசுவாசிகளா இருக்கின்ற நாம், கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. பிலிப்பியர் 3:14, இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அவருடைய இலக்கு ஆண்டவர் அழைத்ததுடைய நோக்கத்தை தெரிந்து கொள்வதிலும் அதற்காக ஓடுவதிலும் காணப்பட்டது. இன்று நாம் சபைக்கு சப்ஸ்டிடியூட்டாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இது செகண்டரியான பிளேஸ்ல தான் நம்ம இன்னைக்கு சபைகளையும் சபை காரியங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பவுல் தெளிவாக சொல்லுகின்றார், நம்முடைய இலக்கு கிறிஸ்துவை குறித்ததா இருக்க வேண்டும். முதலாவது, தட் இஸ் அ பிரைமரி. ஆண்டவருக்காக நாம் வாழுகிற வாழ்க்கை, சபை விசுவாசிகளாக அழைக்கப்பட்ட நாம் கர்த்தர் கொடுத்த இலக்கை நோக்கி ஓட வேண்டும். அவருக்காக வேலைகளை செய்வதற்கு ஒரு நோக்கம், கர்த்தர் அதற்காக ஒரு நோக்கத்தை கொடுத்திருப்பார். அதை நம்ம தெரியல, எதையாவது செய்ய வேண்டும் என்று இல்லாமல், நான் கர்த்தருக்காக இதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றேன், கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறார் என்ற நிச்சயத்தை பெற்று அந்த இலக்கை நோக்கி ஓட வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த இலக்கை நோக்கி ஓடும் பொழுது அந்த இலக்கிற்கான பரிசு
இந்த பூமியில் அல்ல, பரலோக ராஜ்யத்திலே தேவனால் கொடுக்கப்படுகிற ஜீவ கிரீடமாய் இருக்கிறது. மூன்றாவது காரியம், சபைக்கு வருகின்ற விசுவாச குடும்பங்கள், விசுவாசிகள் மிகுந்த எச்சரிக்கையாயிருங்கள் அல்லது கவனம் உள்ளவர்களாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் எழுதின நிருபத்திலே 3வது அதிகாரம் 2வது வசனம், நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்கு மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். நம்முடைய மேன்மை, நம்முடைய பெருமை கிறிஸ்துவா இருக்க வேண்டும். அதனால் நம் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கணும். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் உங்களை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டுகிறவர்களா இருந்தால், உங்களாலதான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கின்ற எண்ணம் இருந்தால், இன்னைக்கு அதெல்லாம் மாற்றி, அல்லது பொல்லாத வேலையாட்கள், பிசாசினால ஏவப்பட்டவர்கள் சபையை கெடுக்கும்படி, சபையில் உள்ளவர்களை கெடுக்கும்படி, இன்னும் அநேக காரியங்களில் இடறி போகும்படி, அவங்க ஆடுகளை போலவே வேஷம் போட்டு ஓநாய்களாய் இருக்கிறதற்கும் அதிக கவனமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதை பகுத்தறிகின்ற ஞானம் நமக்கு மிக முக்கியம். அதனால் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருந்து, பரிசேயர்களை குறித்து இந்த இடத்துல நாய்கள் என்று சொல்லுகிறது. பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே அவர்கள் தெரியும், எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், இது நீங்க செய்கிறது தப்பு, கிறிஸ்து தெய்வம் இல்லை அப்படி என்பதை அவர்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தாங்க. அன்றைக்கு ஊழியங்களுக்கு இடர்களா இருந்தாங்க. நிறைய காரியங்கள் அப்படி இருந்தபடியினால் பவுல் இந்த இடத்திலே சபைக்கு இந்த காரியத்தை மிகுந்த வலியுறுத்துதலோடும் ஒரு கடுமையான வார்த்தையினாலும் அவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையார், நாம் கர்த்தருடைய வசனம் என்ன காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? கர்த்தருடைய நீதி நியாயங்கள் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது? இது சரியானவைகளா, சரி இல்லாதவைகளா? இந்த போதகம் எனக்கு சரியானதா? என் சபையிலிருந்து வருகின்ற இந்த வார்த்தைகள், கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், இது எனக்கு சரியானவைகளா என்று பகுத்தறிகின்ற ஞானத்தை கேட்டு நாம் எல்லாவற்றிற்கும் மிகுந்த தெளிவான முடிவை எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 4வது, கர்த்தருக்கு பிரியமானதை சிந்தித்து கொண்டிருங்கள். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய சிந்தனை ஒருவேளை நிறைய காரியத்தை குறித்து, உன் குடும்ப வாழ்க்கையினுடைய ஏற்ற தாழ்வுகளை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கலாம். கசப்பான சிலருடைய செயல்கள் உங்களை வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கலாம். உங்கள் இருதயம் கடினமா இருக்கலாம். அடுத்து இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று நிறைய காரியங்களை மனதில் குழப்பி 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 கொண்டு சிந்தித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சிந்திக்கும்படியாக சிந்தனையாளராக இருக்கணும். ஆனால் எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்கிறோம் என்பது மிக முக்கியம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம் அழகாய் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, இந்த சிந்தனை கர்த்தரை குறித்ததா இருக்கட்டும், கர்த்தருடைய நீதிகளை குறித்ததா இருக்கட்டும், கர்த்தர் சொல்லிக் கொடுக்கின்ற காரியங்களை குறித்ததா இருக்கட்டும், இந்த காரியம் என்னன்னே தெரியல அப்படின்னு இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். 4வது அதிகாரம் பிலிப்பியர் 4:8 இந்த வசனத்தை நல்ல மனப்பாடம் பண்ணி நீங்க அதிலே சிந்தனையுள்ளவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்த அவர் சர்வ வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்குரியவைகளை நாங்கள் சிந்திக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தியின் மூலமாக அநேக பிரயோஜனப்படவும் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தாவே உமக்கென்று ஒரு இலக்கை ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்று அவர்கள் அதை பிடித்து அதன்படி நடக்க உதவி செய்யும்படியா என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இதனால்
வருகிற எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all.